Hi friends, welcome to rjjamunakitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்க அப்படினா ஓட்ஸ் வச்சிட்டு ஒரு ஹெல்தியான பிஸ்கட் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம வீட்டில் ரொம்ப பழுத்த வாழைப்பழம் இருந்தால் அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யலாங்க. இந்த மாதிரி ரொம்ப பழுத்த வாழைப்பழத்தை நான் எடுத்துக்கிட்டேன். செவ்வாழை இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிக்சியில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 25 கிராம் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்ச பட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லைனா விஸ்க் வச்சுட்டு இது நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க, பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட மசிச்சு வச்ச வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக மட்டும். ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு மைதாவும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஓட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 கப் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. ஓட்ஸ் வந்து நம்ம ஏதாவது இந்த மிக்சர் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸஸாக உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஓட்ஸ் வந்து நம்ம சேர்த்து இது கூட நல்லா ஒரு கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் வந்து பிஸ்கெட் ஷேப்பில் வந்து நான் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான் இது. நம்ம குயிக்காக வந்து நம்ம செஞ்சிடலாம். ஒரு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிட்டு சுற்றி வந்து ஒரு ஷேப் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல பிஸ்கெட் வந்து சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும் நமக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிட்டேன். ஒரு பிளேட்டில் வந்துட்டு பட்டர் தடவிட்டு இல்லைன்னா நீங்கள் ஆயில் வேணாலும் ஆயில் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நான் அது மேலே வந்து பிளேட்டிங் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மேலே வந்துட்டு திராட்சையும் முந்திரியும் வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. அவ்வளோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேனில் வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு நான் இந்த பிளேட் எடுத்து பொறுமையாக வந்துட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பேன் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக வைங்க. இப்போ மூடி போட்டுட்டு நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் விட போகிறேன். எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் ஆச்சு எனக்கு இது வந்துட்டு குக் ஆகிறதுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய ஓட்ஸ் பிஸ்கெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.